அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை மட்டுமே அதிகமாக சந்தித்து வந்த உங்களுக்கு அடுத்த 7 நாட்களான 9/2/2025 முதல் 15/2/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் இவை நடந்தே தீரும். யாராலும் தவிர்க்க இயலாது. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பராசியில் புதனும், சனி பகவானும், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் இருந்தார். இப்போது அவர் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனியுடன் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறாருங்க. இது ஒரு சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம். புதன் புத்தி கூர்மையை தருவாருங்க. காரியங்களை எளிமையாக்கி தரக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய இடத்திற்கு சொந்தக்காரரான சுக்கிரன் உச்சம் பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சம்பள உயர்வு எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வேறொரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காதில் படும் எல்லா விஷயங்களையும் நம்பி விடாதீங்க. அதில் நீங்கள் ஏமாறக்கூடிய பல செய்திகள் உண்டு என்பதால் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12இல் குரு இருப்பதால், அதுவும் வக்ரகதியில் இருப்பதால் என்னத்தான் வரவு வந்தாலும் கூட செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்குங்க. அதே போல் அலுவலக சுப செலவுகள் அதிகரிக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் வீண் விரைய செலவுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கும். அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில சுக்கிரனும் இந்த காலகட்டங்கள்ல அனுகூலமாக அமைஞ்சிருக்கிறாருங்க. அதே போல் புதனும் உங்களுக்கு சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு மாறிவிடுகிறார். அதனால இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சுகஸ்தானத்தை கேது அமர்ந்திருக்கிறார். இதனால் வரவை விட செலவுகளை சற்று அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம எந்த செலவையும் தவிர்க்க முடியாது. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் பலம் வரும் கேதுவினுடைய நிலையினால நெருங்கிய உறவினர்களுக்குள் ஒற்றுமை குறையுங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பு பாதிக்கப்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அதிக உஷ்ணத்தினால் அடிக்கடி சோர்வும் சரும சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படக்கூடுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறு கடன் ஒன்றை அடைத்து முன்னேறக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது. திருமண முயற்சிகளில் ஏற்றமே மிஞ்சுங்க. ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகுடன் சுக்கிரன் சேர்வதால் எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 9/12/2025 முதல் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானும் இணைந்துள்ள இத்தருணத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால இடமாற்றமும் சிறு அளவில் சலுகைகளும் கிடைக்க இருக்குது. இருந்தாலும் கூட இடமாற்றம் மனதிற்கு திருப்தியை அளிக்காதுங்க. ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க.
அதே போல புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் விருப்பத்திற்கு மாறான இடத்தில் பணிக்கு சேர வேண்டி இருக்குங்க. இதன் காரணமாக பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் ஆட்சி பீடம் பெற்று சுக்கிரனுடன் இணைந்து நிற்பதால சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகளை முறியடித்து லாபம் காண இருக்கீங்க. உற்பத்தியை ஓரளவு நீங்கள் அதிகரிக்கலாங்க. தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறார். குருவும் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ளலாங்க. இருந்தாலும் கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க. எதுவாக இருந்தாலும் முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகளை அனுப்புவது நல்லது. இல்லனா பிற்காலத்தில் நீங்கள் ஏமாற வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நற்குணங்கள் மிகுந்த மாணவர்களுடைய நட்பும் சகவாசமும் கிடைக்க இருக்குது. ஆசிரியர்களை முன்வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. போட்டிகள் விளையாட்டுகள் ஆகியவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு ஆதரவாக சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க. கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் தக்க தருணத்தில் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் நிச்சயம் கிடைக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறை இருக்காது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சூரியன், தனஸ்தானத்தில் வக்ரகதியில் பூமிக்காரகரம் சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. அதே போல கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் செலவுகள் அதிகரிக்கும். அவற்றில் சிலவற்றை விற்று விட வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் விரயத்தில் சஞ்சரிப்பதால் அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. குடும்ப பிரச்சனைகளும் மனதை அறிக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை சோர்வை ஏற்படுத்தும். வேலைக்கு முயற்சித்து வரும் அங்கேயருக்கு தடங்கல்கள் ஏற்படுங்க. வரனுக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு இடம் அமைவது தாமதப்படுங்க. இருந்தாலும் அப்படியே அமைந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. மேலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கூடுமான வரையில் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க. வீண் கவலைகள் மருத்துவ செலவுகள் கொண்டு வர வேண்டும். மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்பதால் கவனம் மிக மிக அவசியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வராகி அம்மனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.